வாங்க, நாம இன்னைக்கு ஒருத்தரோட கதைய பார்க்க போறோம். ஒரு சாதாரண மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி பல தேசங்களோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு பார்க்கலாமா? இது ஆப்ரஹாமோட விசுவாச பயணம். ஆப்ரஹாம் கதையோட மையமே இந்த கேள்விதாங்க. ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியல. குழந்தை இல்லாத ஒருத்தர் எப்படிங்க கணக்கில்லாத தேசங்களுக்கு அப்பாவா மாற முடியும்? வாங்க, இந்த நம்ப முடியாத பயணத்தோட தொடக்கத்தை பார்க்கலாம். சரி, நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ஊர்னு ஒரு பழமையான நகரத்துல. அங்கதான் ஆப்ராம்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. கடவுள் மேல அவருக்கு பயங்கர நம்பிக்கை. ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய குறை, அவருக்கு வாரிசு இல்ல. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் ஆப்ராமோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துற ஒரு அழைப்பு வருது. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும், உன் சொந்த பந்தம், ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற இடத்துக்கு போ. நான் உன்ன ஒரு பெரிய தேசமா மாத்துவேன்னு ஒரு கட்டளை. பாருங்க, இது வெறும் ஊர் மாதிரி போறது இல்ல. இது ஒரு புது வாழ்க்கைய, ஒரு புது தேசத்தையே உருவாக்குற வாக்குறுதி. இங்கிருந்து தான் அவரோட அந்த பெரிய பயணம் தொடங்குது. சரி, இந்த அழைப்ப கேட்டதும் ஆப்ராம் என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? எந்த கேள்வியும் கேட்கல, சந்தேகப்படல, ஒரு துளி கூட தயங்கல. தன்னோட வீடு, சொந்தக்காரங்க, தன்னோட ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நடக்க போதுனே தெரியாத ஒரு எதிர்காலத்தை நோக்கி உடனே கிளம்பிட்டாரு. இதுதாங்க அசைக்க முடியாத விசுவாசம்னா அது. சரி, கிளம்பியாச்சு. ஆப்ராமோட பயணம் அவரை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இங்கதான் அந்த தெய்வீக வாக்குறுதி இருக்கு இல்லையா, அது ஒரு புனிதமான உடன்படிக்கையா மாறுது. அவங்க உறவுல இது ஒரு அடுத்த கட்டம்னே சொல்லலாம். கானான் தேசத்துக்குள்ள கால் வச்சதும் ஆப்ராம் செஞ்ச வேலைகள்ல ஒண்ணு ஒரு பலிபீடத்தை கட்டினதுதான். இது சும்மா ஒரு கல்மேடை கிடையாது. இந்த புது தேசத்துல தன்னோட விசுவாசத்தை அவர் நிலைநிறுத்துறதுக்கான ஒரு சின்னம். கடவுளுக்கு அவர் காட்டுற நன்றி, அவரோட அர்ப்பணிப்பு எல்லாமே அதுதான். இந்த கதை முழுவதுமே உடன்படிக்கைங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இத சும்மா ஒரு வாக்குறுதின்னு நினைச்சுக்காதீங்க. இது கடவுளுக்கும் ஆபிராமுக்கும் நடுவுல செஞ்ச ஒரு புனிதமான, மீறவே முடியாத ஒப்பந்தம். நடக்க போற எல்லாத்துக்குமே இதுதான் அஸ்திவாரம். இப்ப பாருங்க, அந்த வாக்குறுதியோட பிரம்மாண்டத்தை. வானத்தை அண்ணாந்து பாரு, உன்னால முடிஞ்சா அந்த நட்சத்திரங்களை எண்ணு. இது ஏதோ கவிதை மாதிரி இருக்கலாம், ஆனா இது கவிதை இல்ல. குழந்தை இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான, நம்பவே முடியாத ஒரு வாக்குறுதியோட தொடக்கம் இது. அந்த வாக்குறுதியோட முடிவென்ன தெரியுமா? அதே மாதிரிதான் உன் சந்ததியும் இருக்கும். நினைச்சு பாருங்க, நட்சத்திரங்கள மாதிரி எண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு வம்சம் உருவாகும்னு ஒரு பிரமிப்பான வாக்குறுதி. சரி, வாக்குறுதி கொடுத்தாச்சு. ஆனா அது எப்போ நிறைவேறும்? கதையோட இந்த கட்டம் நம்பிக்கையும் பொறுமையும் சோதிக்கிற ஒரு ரொம்ப நீண்ட சவாலான காத்திருப்ப பத்தி தான் பேசப் போகுது. இந்த காத்திருப்பு காலத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அவங்க பேரே மாற்றப்படுது. ஆப்ராம், அதாவது உயர்ந்த தந்தை, இனிமே ஆப்ரஹாம், அதாவது பல தேசங்களின் தந்தை. அதே மாதிரி சாராய், இனி சாராள். இது வரும் பேரை மாத்திர விஷயம் இல்லைங்க. இது அவங்களோட விதிய உறுதிப்படுத்துற ஒரு தெய்வீக முத்திர மாதிரி. 100, ஆமா 100. வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த மகன் பிறக்கும்போது ஆபிரஹாமுக்கு வயசு 100. யோசிச்சு பாருங்க, அந்த காத்திருப்பு எவ்வளவு பெருசு, அந்த பிறப்பு எவ்வளவு பெரிய அற்புதம்னு. பல வருஷ காத்திருப்புக்கு அப்புறம் கடைசியா அந்த வாக்குறுதி நிறைவேறுச்சு. ஈசாக்கு பிறந்தான். அந்த வயசான காலத்துல கிடைச்ச இந்த சந்தோஷத்தை அவங்களால நம்பவே முடியல. அதனாலதான் அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அர்த்தம் அவன் சிரிக்கிறான். அது அவங்களோட ஆனந்த கண்ணீரோட வெளிப்பாடு. எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு நினைக்கும்போதுதான் கதை அதோட ரொம்ப இருண்ட, ரொம்பவே கடினமான ஒரு கட்டத்துக்குள்ள போகுது. இத்தனை வருஷ விசுவாசத்துக்கும் காத்திருப்புக்கும் அப்புறம் ஆபிரஹாமோட நம்பிக்கைய அதோட எல்லைக்கே கொண்டு போய் சோதிக்கிற ஒரு தருணம் வருது. இப்ப வர்ற கட்டளைய கேட்டா நீங்களே அதிர்ந்து போவீங்க. அதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நேர் எதிரானது அது. இவ்ளோ காலம் காத்திருந்து பெத்த ஒரே மகன அந்த வாக்குறுதியோட வாரிசையே பலி கொடுக்க சொல்லி கேக்குறாரு கடவுள். எந்த ஒரு அப்பாவோட இதயத்தையும் நொறுக்கி போடுற கட்டளை இது. ஆனா ஆப்ரஹாம் என்ன செஞ்சாரு தெரியுமா? மறுநாள் அதிகாலையில எந்திரிக்கிறாரு, விறகுகளை ரெடி பண்றாரு, பயணத்தை தொடங்குறாரு. எந்த வாக்குவாதமும் இல்ல, தாமதமும் இல்ல, வார்த்தையே இல்ல, வெறும் செயல் மட்டும்தான். இந்த அமைதி அவருக்குள்ள எப்பேற்பட்ட போராட்டம் நடந்திருக்கும்னு காட்டுறதை விட அவரோட விசுவாசத்தோட உறுதியை தான் நமக்கு காட்டுது. அந்த பயணத்துல ஈசாக்கு ரொம்ப அப்பாவியா ஒரு கேள்வி கேக்குறான். அப்பா, நெருப்பும் விறகும் இங்கே இருக்கு, ஆனா பலி கொடுக்கறதுக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அப்பாப்பா, இந்த கேள்வி ஒரு கூரிய கத்தி மாதிரி ஆபிரஹாமோட இதயத்துல பாய்ச்சிருக்கும் இல்லையா?
ஒரு அப்பாவா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த மலை உச்சியில பலிபீடத்துக்கு முன்னாடி கதை அதோட கிளைமேக்ஸ்க்கு வருது. ஆபிரகாம் தம் மகனை கட்டுறாரு, மரக்கட்டம் மேல படுக்க வைக்கிறாரு, கத்திய ஓங்குறாரு. ஒரே ஒரு நொடிதான் அந்த வாக்குறுதி, அந்த எதிர்காலம் எல்லாமே அழியப் போகுது. ஆனா அந்த கடைசி நொடியில ஒரு தெய்வீக குரல் அந்த அமைதியை கிழிக்குது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பையன் மேல கைய வைக்காத, உன்னோட ஒரே மகனையே எனக்காக கொடுக்க நீ தயங்காததால நீ கடவுளுக்கு பயப்படுறவன்னு எனக்கு இப்ப தெரியுதுன்னு அந்த குரல் சொல்லுது. சோதனை முடிஞ்சது. ஆபிரகாமோட விசுவாசத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அது. இந்த உச்சக்கட்ட சோதனைக்கு அப்புறம் ஆபிரகாமோட கதை அதோட நிறைவு பகுதிக்கு வருது. இங்க அந்த உடன்படிக்கை முன்னாடி இருந்ததை விட இன்னும் வலிமையா உறுதிப்படுத்தப்படுது. அவரோட மரபு பல தலைமுறைகளுக்கு அப்புறமும் நிலைச்சு நிக்கிற மாதிரி நிறுவப்படுது. ஆபிரகாமோட இந்த கீழ்ப்படிதலுக்கு பரிசா கடவுளோட வாக்குறுதி இன்னும் பிரம்மாண்டமா, இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறுது. நான் நிச்சயமா உன்னை ஆசிர்வதிப்பேன், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள மாதிரி உன் சந்ததிய பெருகச் செய்வேன். நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சதால உன் சந்ததி மூலமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களும் ஆசிர்வாதம் பெறும்னு உறுதியளிக்கப்படுது. இங்க பாருங்க, அந்த வாக்குறுதி எப்படி நிஜமாச்சுன்னு. ஆபிரஹாம்ல தொடங்கி அவரோட மகன் ஈசாக்கு, பேரன் யாக்கோபு, அப்புறம் யாக்கோபோட 12 மகன்கள் வழியா ஒரு முழு இஸ்ரவேல் தேசமே உருவாகுது. இது வெறும் ஒரு குடும்ப வரலாறு இல்ல, இது ஒரு வாக்குறுதி உயிர் பெற்ற கதை. சரி, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு வாக்குறுதி, ஒரு கடுமையான சோதனை, அப்புறம் அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த பயணம் நம்மளோட சொந்த வாழ்க்கை, நம்ம நம்பிக்கை, நம்ம நோக்கத்தை பத்தி எல்லாம் யோசிக்க வைக்குது இல்லையா?